எல்லாருக்கும் வணக்கம். கீழே உட்காந்துறப்போ ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தால் என்ன பேசுவோம், என்ன நம்ம பேச போகிறோம் நமக்குள்ளே தெரியுமா, கடன்னு பேசுகிறோம். அது யூடியூப்பில் வர்றப்போ தான் பக்கு இருக்கும். இதையா நம்ம பேசணும், ஐயோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு பயம். இப்போது விஜய் டிவி புகழணும்னா பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் செல்லுமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டன்றாங்க. இப்போ அடுத்து விஜய் டிவி புகழ் வினோத்ன்றதுக்கு நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க முடியும், எனக்கு என்னை தாண்டி ஒருத்தன் மேலே போயிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா 2ல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எழில் சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டராக போவேன். என்ன புகழ் இது, குக்கு கோமாளியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம். அப்படி விழுந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா. பட் இந்த படம் எழில் சார் எல்லாருமே சொல்கிறது தான், அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், நான் பார்த்துக்கறேன்னு அவர் 2 வார்த்தை தான் அங்கேருந்து வரும். மானிட்டர் பண்ணி உட்காந்துப்பார். ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு, இது 2 தான் சொல்லுவார். வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார். நாங்கள் மாட்டும் நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேணுன்றதை பார்த்துப்பார், இல்லாத மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார். அந்த அளவு தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்ல. எல்லாமே சொல்லுவாங்க, திட்டுவாங்க இல்லையா, எதா போய் சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றுட்டுங்களா, இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை, அவர் எது சொன்னாலும் சரி நீங்கள் போட்டுக்குங்க அப்படி சொல்லுவார். அதே போல் லேடி கெட்ட பண்ணவனே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கெட்ட மூலியமாக தான் எனக்கு ஒரு நல்ல மேடை கிடைச்சிது. ஸோ என்கிட்ட இல்லை பக்கம் லேடி கெட்ட பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்றான். அதே போல் விமல் சார் நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகினதில் எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம். மாதத்தில் ஒரு 25 நாள் 30 நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார், இன்னொன்று விமல் சார். சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிப்போம். என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு இவரும் பேசுவார். சசிகுமார் சார் 2 பேருமே அவ்வளோ அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது, அந்த அளவு வருது. அவர் கூட பழகந்து ரோபோ மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தார். என்ன போகிறார் ப்ரொடியூசர் சாரே போகிறார், என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்னையும் ரவிமரியா சாரையும் பார்க்க வந்தாங்க. இல்லை டீசர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, ஸோ அதான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போகலாம். அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே ஒரு இடத்துக்கு முருகன் அண்ணனை கூப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர், நீங்களாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக சின்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அதை சொல்லிட்டு போகிறது. ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடுங்க, அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணட்டும் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரவி சார், சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிக்கிட்டு புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன பையன் வரேன், எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக, இல்லை நீங்கள் இந்த கவுண்டர் போடுங்க நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எழில் சார், உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை, புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ட்டு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிய ராஜா 2 இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறவங்க அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியாக ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது. இந்த படம் ஜெயிக்கணும், யாருமே அப்பா இந்த படம் இவ்வளோப்பா இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பாக இதில் நீங்கள் கோதண்டா சூப்பராக சொன்னார். உண்மையிலே அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாருக்காக இருந்தாலும் அந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு ஓடியார் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி
ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டர்ல எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியா சொல்லிடுறீங்க படம் நல்லா இல்லைன்னு. அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க. நீங்க நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே மாத்திக்கிறோம். ஈஸியா ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்றாதீங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினது எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி தேசிங்க ராஜா 1க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக தேசிங்க ராஜா 2வும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றியடையும். எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்களை வந்து வாழ்த்து வந்த செல்வமணி சார், உதயா சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்க வந்து அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல்லாக மாறும். விஷிங் யூ ஆல் சக்சஸ். புகழ் ஆக்சுவலா இன்னைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தேன். நேற்று குக்கு தூக்கமால காலைல 5 மணிக்கு தான் விட்டாங்க. அதனால எனக்கு அந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு. இல்லைன்னா நான் அழகா லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசலான்னு தான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சக்சஸ் மீட்ல பேசுங்க. கண்டிப்பா பேசுறேன். அதுக்குள்ள வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ.